எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற ஈவெண்ட்டை பற்றி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பல ஈவெண்ட்ஸும் அப்கமிங்கில் வரப்போகுது. அதை பற்றி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எமௌண்ட் தான் சொல்லணும். இது இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா வடக்கன் மூவியில் ஹீரோ சார் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் பண்ணியிருப்பார். ஸோ அதை அப்படியே எமௌண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. இது எமௌண்ட் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ இருக்குது. அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் போடுறேன். இதில் போட்டோன்னா நம்ம காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை காட்டுறேன் பாருங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா கப்பலில் கையை கால ஆட்டி ப்ராப்ளம் ஆகிட்டார், ரொம்ப வைரல் ஆகிட்டார். இவரை பார்த்தீங்கன்னா கருணாகரன் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா, நீ பார்த்தீங்கன்னா கேமில் ஜாயின் ஆகின்னு சொல்லி இவர் போட்ட இந்த இதை பார்த்தீங்கன்னா அப்படியே எமௌண்ட்டை மாற்றி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இப்போ என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கும்பு பேண்டா எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மூவியை சாரி அது அனிமேஷன் கார்ட்டூன் மூவி நினைக்கிறேன், நம்ம பார்த்துருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 2 பண்டல், ஆண் பண்டல் பெண் பண்டல் இல்லாமல் ஒரு க்ளூவால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு இதெல்லாம் சேர்த்து ஸ்கை போர்டு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பென்டென்னும் வரப்போகுது. என்ன பண்ணாலும் கருணாகரனுக்கு ஒரு லாபம் தான் போங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கான ஸ்கின் பார்த்துக்க இது ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. இப்போ இது என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா AWM அந்த கும்பு ஃபெண்டா இருக்குல்ல, அதோட மூஞ்சி வச்ச மாதிரி ஒரு கன்று. இன்னொரு ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்ம P2க்கு வச்சு சாத்து வரல அந்த கண்ணுக்கான ஸ்கின் AWM. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்சன் கண்ணுக்கான ஸ்கின் 2 ஸ்கின்னு, அதாவது AWMல 2 தாம்சனில் 2 ஸ்கின்னு. இது ஒரு ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு சும்மா இருக்காமல் அப்படியே கீழே லைக் பண்ணி அமைக்கிட்டு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் நிறைய இருக்கும், நிறைய வரப்போகுது. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட நியூ பிளேயர் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் டபுள் பேர் இருக்குன்னு யார்கிட்டலாம் இல்லையோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 4மே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் தான், டபுள் பேர் தான். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டாக நம்ம கேமுக்குள்ளே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புது பிளேயர் யார் இருந்தீங்கன்னா ஷார்ட் கன் என்ற ஸ்கின் இல்லை போனால் வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போது, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம கேமுக்குள்ளே ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்க போது, சும்மா ப்ளூ கலர் பெயிண்டை தூக்கி ஊற்றுன மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டுக்கான ஸ்கின், ஒரு ஸ்கின்ல 2 ஸ்கின். வெஸ்ட்டுக்கான ஸ்கின் எத்தனை தான் கொடுப்பேன் தெரிய மாட்டேங்குது. இந்த வெஸ்ட்டுக்கான ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே எப்போ வந்திருக்கும் நான் எதிர்பார்த்தேன், பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்கிரீனில் காட்டுற இந்த வெஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அதாவது பன்னி பண்டல், ஒரு பண்டல் புதுசாக வரப்போதுங்க. அது என்ன பன்னி பண்டல் நான் ஊடலே சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வெஸ்ட் இருக்குது. அதே பன்னி பண்டல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் வரப்போது, நல்லா பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒன்று தூக்கி மண்டையில் மாட்டேவியான். அந்த பன்னி காது மணியே இருக்கும், பன்னி கிடையாதுங்க, பன்னி பாயில் அவ்வளோ வருது. அந்த பன்னி காது மணி இருக்கும், அப்படியே சர 7 மணி சுற்றுவார். அது என்னடா பன்னி பண்டல் கேட்குறீங்களா? இப்போயே காட்டுறேன் பாருங்க. அந்த பன்னி பண்டல் நேம் பார்த்தீங்கன்னா கெலட்டிக் பன்னி. இது ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே சில பல பன்னி பண்டல் வரப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூவால் இருக்க போது, பன்னி க்ளூவால் இருக்க போது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பண்டலும் 3 பண்டலும் வரும் சொல்கிறாங்க. ஆனால் 2 கன்ஃபார்ம் என்னங்கிறது வந்தால் தான் தெரியும். ஆனால் இது எப்போ வரப்போகும் டேட்டு மட்டும் கேட்டுறாங்க, கூடி சீக்கிரம் வந்துடும். ஆனால் வரப்போது கண்டிப்பாக அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த பன்னி பண்டல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. ஊடாலே ஒரு ரெட் பண்ணி விட்டுருந்தாங்க, அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வாயில் பன்னின்னு வர மாட்டேங்குது, பன்னின்னு தான் வருது. சரி, ஏதோ ட்ரை பண்ணுறாங்க காசை பிடுங்கிறதுக்கு, சரி ட்ரை பண்ணணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி உலகம் இருக்குது. 2 பன்னி பண்டல் இதில் காட்டுறாங்க. அது போக க்ளோவால் இருக்குது, கன் இருக்குது, பவர் ஸ்கின் இருக்குது, பேக் ஸ்கின் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் சரி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற ஈவெண்ட் என்னதாங்கிறத பார்த்துடலாமா? ஸோ வாங்க பார்த்துடலாம். அடுத்து வரப்போகிற ஈவெண்ட் என்ன கேட்டிங்கன்னா P90க்கானது கண்ணுக்கான ஸ்கின் ஒன்று வரப்போகுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சாம்சங், அதாவது ஓல்டு சாம்சங் தான், எல்லாமே பழசு தான். அப்புறம் M1040 இந்த கண்ணுக்கான ஸ்கின்னு நல்லா கேட்டுக்கோங்க. P90 சாம்சங், அப்புறம் M1040, அப்புறம் ஆல்பா ஸ்கேரா இதெல்லாம் வரப்போகுதுங்க. ஏற்கனவே வந்தது தான். இல்லாதவங்க ட்ரை பண்ணுங்க, இருக்கிறவங்க வேறு ஈவெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். அப்படியே முடிச்சுக்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.